தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க எடுக்க உள்ள நடவடிக்கை குறித்த ஆர்டிஐ விண்ணப்பத்தை 2 மாதங்களில் பரிசீலிக்க மத்திய தகவல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க எடுக்கும் நடவடிக்கை குறித்து தகவல் தெரிவிக்க தவிக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பணப்பட்டுவாடா குறித்து புகார் அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் என்னவென்று தனது மனுவில் கோரியுள்ளார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த கட்சிகள், வேட்பாளர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்றும், பணப்பட்டுவாடா குறித்து புகார் தெரிவிக்க மொபைல் ஆப், இணையதள வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதா எனவும் வினவியுள்ளார். 50 ஆண்டுகளில் எத்தனை பணப்பட்டுவாடா புகார்கள் பெறப்பட்டன என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் கோரியதாக தவிக வழக்கறிஞர் தனது மனுவில் கூறியுள்ளார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு மனுதாரரின் மேல்முறையீட்டு மனு மீது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. மேலும் 2 மாதங்களில் மனு மீது முடிவெடுக்காவிட்டால் மனுதாரர் இந்த வழக்கை புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.